என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுக்கு மிக முக்கியமானவர்கள். கர்த்தராகிய நான் பரிசுத்த வாழ்க்கையிலே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறேன். தாய் தந்தையர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் பாடுபடுகின்றனர். உங்களுக்காக அவர்கள் பிரயாசப்பட்டு உழைத்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக உழைக்கின்றனர். என் மகளே, என் மகனே, நீங்கள் எப்பொழுதும் தாய் தந்தையரின் அன்பை மறக்கக்கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக இருக்கும் பொழுது உங்களை இந்த மேன்மையான இடத்திற்கு கொண்டு வருவதற்காக பாடுபட்ட உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் சிந்தித்து பார்த்து மகிழ்ச்சியுடன் நடத்த வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருக்காக கர்த்தராகிய என்னிடத்திலே நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 103 அதிகாரம் 13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு இரக்கமுள்ள தகப்பனாக இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். தகப்பன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக எப்படி உழைக்கிறாரோ அதுபோலவே கர்த்தராகிய நான் எனக்கு பயந்தவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி அவங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்த தவறினை குறித்து உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடிய தகப்பனாகிய என்னிடத்திலே நீங்கள் மனம் வருந்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய நான் அப்பொழுது உங்களுக்கு உடனடியாக இறங்கி உங்களுக்கு விடுதலையை தருவேன். கர்த்தராகிய நான் ஒரு இரக்கமுள்ள நல்ல தகப்பன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசித்து உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து வாழுங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று எழுதியிருக்க படியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தரிடத்திலே எவைகளை வேண்டிக் கொள்கிறீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, இன்று நீங்கள் என்னிடத்திலே வேண்டிக் கொள்பவைகளை கர்த்தராகிய நான் இன்று உங்களுக்கு அருளப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய என்னை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் எங்களுடனே இருக்கட்டும், கர்த்தாவே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுடைய ஜெபத்தினை கேட்டு நீங்கள் ஜெபத்தினில் எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை உங்களுக்கு அருளச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்று என் மகளே, என் மகனே, துக்கத்தோடு இருக்கக்கூடிய உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் என்னை நோக்கி உங்களுக்கு வேண்டியவைகளை குறித்து அவைகளை அறிக்கையிட்டு ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஜெபத்தினிலே கேட்டவைகளை உங்களுக்கு அருளச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 18 அதிகாரம் 35 உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய என்னுடைய வலதுகரம் உங்களை தாங்குகிறது. என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய என்னுடைய காருண்யம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரியவர்களாக மாற்றும் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளிலே என்னுடைய காருண்யம் உங்களை மேன்மைப்படுத்தும் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழாமல் நீங்கள் படிக்கலாம், வேலை செய்யலாம், உழைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய காருண்யம் இருந்தால்தான் உங்களால் பெரியவர்களாக மாற முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு கர்த்தராகிய என்னுடைய கிருபை வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தினை குறித்து கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்யுங்கள். இப்பொழுது ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்திலே எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக உம்முடைய காருண்யத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள்தான் எனக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவன். தேவனே, நீங்கள் எனக்கு தகப்பனாக இருந்து எங்களை போகையிலும் வரையிலும் பாதுகாத்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எனக்கு வரக்கூடிய தீங்கினை தடுத்து என்னை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக வாழும்படியாக தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.